எங்க 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 இருந்து வந்துடுறேன். இவ்வளவு அவசரமா எங்கடி போற? எங்க பக்கத்து வீட்டுல ஆட்டுக்கறி குழம்பு வாசம் மூக்க தொலைக்குதுங்க. அதான் அவகிட்ட போய் பேச்சு கொடுத்துக்கிட்டே இந்த சின்னூண்டு கிண்ணத்துல கொஞ்சோண்டு குழம்பு வாங்கிட்டு வந்துடுறேன். இது சின்னூண்டு கிண்ணமா? யோ போயா, வாங்கிட்டு வந்து கொடுத்தா உனக்கு ஏன் திங்க தெரியுதுல்ல. சரி சரி போய் 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 சோக்கலாம் போ. ஆயிரம் போய் 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 சீக்கிரம் போடி. ஆட்டுக்கறி நல்லி எலும்பு அப்படி உள்ள. ஏமா நேத்து ஸ்கூலுக்கு வரும்போது உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சொன்னல, டாக்டர் சர்டிபிகேட் வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தியா? நான் எவ்வளவோ கேட்டேன் மிஸ், ஆனா அவங்க படிச்சு வாங்கின சர்டிபிகேட்டா அதான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன போன் வருது? ஓ நம்மால் போன் பண்ணுது. ஹலோ மை டார்லிங். என்ன போன் பண்ணா எடுக்கவே மாட்டியா? அவ்வளவு பிஸியா இருக்கியா? இல்லம்மா பசிக்குது, சாப்பிட்டு வந்து பேசலான்னு பார்த்தேன். ஓஹோ, என்னை விட அப்ப உனக்கு சாப்பாடு தான் முக்கியம், அப்படிதானே? சரிம்மா நீ பேசுமா, நான் அப்புறம் போய் சாப்பிட்டுக்கிறேன். ஒண்ணும் இல்ல. சரி சாப்பிட்டியா? ஏன் மாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு காதல் கீதல்னு ஏதாவது இருந்துச்சா? அந்த மாதிரி திறமை எனக்கு இருந்தா நான் ஏன் இந்த மாதிரி லூசு கிட்ட வந்து சிக்கிறேன்? காதல் என்ற ஒன்று இல்லாவிட்டால் இந்த உலகம் நின்றுவிடும். முதல்ல போய் மாவுக்கு தண்ணிய ஊத்தியா, இல்லன்னா கிரைண்டர் நின்னுரும். ஆக்கங்கெட்ட கூவ ஐயரோட்டுக்கு பொண்ணு பார்க்க போனாலாம். கவிதையா கவிதை. ஏமா நில்லுமா. சொல்லுங்க. உனக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன். ஆமாங்க. இந்த வீட்டு வேலை எல்லாம் செய்ய தெரியுமா? துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, வீடு பெருக்கிறது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? யூடியூப பார்த்தா தெரிஞ்சிட போகுது. என்னங்க கெடா வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்க, நல்ல பலமான விருந்தோ? வயிறு புடைக்க புடைக்க சாப்பிட்டாச்சாட்டுக்கு. 100 ரூபாய் மொய் வச்சுட்டு 1000 ரூபாய்க்கு சாப்பிட்டு வந்த மாதிரி இருக்கு. கடுப்புல இருக்கேன். என்னாச்சு? என்னாச்சு? போய் பந்தியில உட்காந்தலா, இலைய போட்டாங்களா, சோறு இவ்வளவு வச்சாங்க, உழப்ப மட்டும் ஊத்தலாம் பாரு, ஒரு 32 பீஸ் பொதுக்குன்னு வந்து விழுந்தது. நமக்கு பெரிய பீஸா எடுத்து அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு சோத்தை அப்படியே பொழைச்சி சாப்பிட்டுட்டு கடைசியா அதை எடுத்து சாப்பிட்டேன் பாரு. ஐயோ வாயெல்லாம் ஒரே அப்படியே உரப்பு. என்னாச்சு? அது இன்ஜினியே. தம்பி 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 ஓடி போய் ஒளிஞ்சுக்கடா, உங்க மிஸ் வராங்க. தாய் கிளவி புருஷன மேல போய் வெளியே சொல்லு. ஏன்டா? அவரு ஹாஸ்பிட்டல் சேர்த்து இருக்குன்னா நான் போய் லீவ் போட்டேன். எப்பா இன்னைக்கு உடம்புலாம் ரொம்ப அசதியா இருக்குமா, ஆபீஸ்க்கு லீவ் போடலான்னு பாக்குறேன். அம்மா சரிங்க, ஒரு 10 நாள் துணி துவைக்காம இருக்கு, நான் போய் ஊற வச்சுட்டு வந்துட்டுமா? அடி சண்டாளி, போற உசுர ஆபீஸ்லயே போட்டுண்டி. ஏமா எங்க அப்பா அப்பயே சொன்னாருமா. என்ன சொன்னாரு? பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நீ பயப்பட வேணாம்னு அப்பயே சொன்னாருமா. அப்படிங்களாங்க? ஆமா, ஏன்னா இந்த உலகத்திலேயே அவளை தவிர ஒரு பெரிய பிரச்சனை இருக்கவே இருக்காது, கிடையவே கிடையாதுன்னு சொன்னாருமா. என்ன போன் வருது? என்ன நம்பர் புதுசா இருக்கு? ஹலோ ஹலோ சார், நாங்க மேட்ரிமோனில இருந்து கால் பண்றோம். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம். பொண்ணு வேணும்னு ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்களா? ஆமாங்க மேடம், ஆமாங்க மேடம். ஆனா உங்க டீடைல்ஸ் சரியா எதுவுமே அப்டேட் பண்ணாம இருக்கு, அதனாலதான் போன் பண்ணோம். சரி மேடம், சொல்லுங்க மேடம், என்ன டீடைல் நான் உடனே கொடுத்துறேன். உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்? எனக்கு ஒரு அழகான மனைவி வேணும். ஓ அப்படியா? நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? நான் ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன் மேடம். எவ்வளவு salary வாங்குறீங்க? ஒரு 15,000 salary மேடம். ஓகே ஓகே. சரி, நீங்க இந்துவா இருந்தா நயன்தாரா மாதிரியும், கிறிஸ்டினா இருந்தா ஜெனிலியா மாதிரியும், முஸ்லிமா இருந்தா நஸ்ரியா மாதிரியும் நாங்க பார்த்து சொல்றோம். உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. அப்துல் நாராயணன் ஜஸ்டின் மேடம். ஹலோ ஹலோ மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ஹலோ ஏமா
நீங்க 2 மசாலா வடை கொடுத்தீல்ல, ஆமா. அது அப்படியே போன வாரம் கல்யாணத்துல சாப்பிட்டோம்தீங்களா, அதே டேஸ்ட் அப்படியே இருக்கு. எப்படி? அதே மாதிரிலாம் இல்லைங்க, அதேதான். நான் கல்யாணத்துல இருந்து ஒரு 5 வடை சுட்டுட்டு வந்துட்டேன். அதுதான் ஃப்ரிட்ஜ்ல ஒரு வாரமா வச்சிருந்தேன். என்கிட்ட 2 கொடுத்தேடி, மீதி 3 வடை. அது எலிக்கு வச்சனா, எலி செத்து போச்சு. எலி செத்து போச்சா? யோ, உன் புள்ள ஒன்ன மாதிரியே முட்டாளா இருக்காயா? ஏன் நீ புள்ளைய திட்டுற? ஆமா, கிளாஸ் ஒர்க் நோட்ல என்னடா ஒண்ணுமே எழுத காணும்னு சொல்லி பார்த்தா, டீச்சர் அங்க எழுதி போடல போர்டுல அழிச்சுக்கிட்டே வரும்போது இவனும் ரப்பரை வச்சு அழிச்சுக்கிட்டே வந்திருக்கான். பயப்புல நம்மள மாதிரியே இருந்திருக்கா ஐயா. நம்ம பரவாயில்ல, முட்டையாவது போட்டு வந்தோம். ஏடா அப்படி சொல்ற? ஏமா இரவு என்ன டின்னர்? தோசைதான். இன்னைக்கும் தோசையா? டெய்லியும் சாதா தோசைங்க, இன்னைக்கு ஆனியன் தோசை. ஏய், எனக்கு பிடிக்குமே, ஆசாசையா ஆனியன் தோசை செஞ்சிருக்கா. அதெல்லாம் ஒரு மண்ணு இல்ல, மாவு புளிச்சு போச்சு. அத தூக்கி ஊத்துனா நாய் செத்து போயிடும். அதனாலதான் ஆசையா ஆசை. ஏமா, உனக்கு இன்னைக்கு என்ன எக்ஸாம்? இன்னைக்கு எனக்கு அறிவியல்மா. ஓ, சயின்ஸா? இல்ல எனக்கு அறிவியல். ரெண்டும் ஒண்ணுதாம்மா. அப்படின்னா சயின்ஸ்னா கணக்கு இல்லையா? உன்னைய நம்பி நான் கடன் வாங்கி படிக்க வச்சேமா. எந்த எக்ஸாமான்னு தெரியலமா, எல்லாம் எழுதுறது தானே. ஏங்க, இந்த ஒவ்வொரு வண்டிக்கு பின்னாடியும் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ்னு எழுதியிருக்காங்கல்ல, அது எதனால? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, வண்டி ஓட்டும் போது சரக்கு குடிச்சா கீழே சிந்திருமேன்னு அப்படி எழுதிருப்பாங்கம்மா. குடிகார புருஷா. ஏமா, உன் அக்கௌண்ட்ல இருந்து என் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 2000 பணம் அனுப்பிவிட. என்னங்க, 5000 கூட அனுப்பிக்கோங்க. பாஸ்வேர்டு? உங்க அம்மா டேட் ஆஃப் பர்த் தான். ஓ, நம்ம என்ன தப்பா காட்டுது? ஐயோ, மறந்துட்டேன், நேத்து தானே மாத்தினேன். ஏன் டேட் ஆஃப் பர்த்? ஓன் டேட் ஆஃப் பர்த்தா? சரி, நான் அப்புறமா ஜிபே பண்ணிக்கிறேன். ஏய் நில்லு, இப்ப நீ பாஸ்வேர்டை போடுற, பணத்தை அனுப்புற. மகனே, நீ பாஸ்வேர்டு மட்டும் இப்ப போடாம இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இங்க ஒரு கொலையே விழும். இல்லம்மா, இப்ப அவசியம் இல்லம்மா. இல்ல, நீ பாஸ்வேர்டு போடு. கேட்டு வாங்கிக்கிறமா. பாஸ்வேர்டு போடு. ஏமா, கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு வாமா. போமா, என்னால போக முடியாது. ஏமா, காசு தரமா, அதுல மீதி எவ்வளவு சில்லற வந்தாலும் நீயே எடுத்துக்கையா. சரி சரி, தாம போறேன். சரி, இந்த இதுல 10 ரூபாய் இருக்கு, சரியா? 1 ரூபாய் ஷாம்பு 10 ஷாம்பு வாங்கிட்டு வந்துரு. சரிம்மா சரிம்மா.